சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 16வது தலமும் 133வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருப்புள்ளமங்கை. இது கும்பகோணம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் இருக்குது இந்த ஊர். இதை இப்போ பசுபதி கோவில்னு சொல்கிறாங்க. ஆலந்துறையனும் இந்த ஊருக்கு பேர் உண்டு. ஆலந்துறைநாதர்னு பேர். இறைவி அள்ளியங்கோதைன்னு குறிப்பிடுவாங்க. கழுகுகள், அதாவது புல்லுன்னா கழுகுகள் அதிகமாக இருக்கிற ஊரும். அதேமாதிரி ஆலமரத்தை தலைமரமாக கொண்ட நீர்த்துறைங்கிறதுனா ஆலந்துறைன்னு சொல்கிறாங்க. குடமுருட்டி ஆற்றோட கரையில் இருக்குது. 7 கன்னியர்களை சாமுண்டி வழிபட்ட தலமும் திருச்சக்கரப்பள்ளின்னு இந்த ஊர் பக்கத்தில் இருக்க அதோட சப்தஸ்தான தலங்களில் இது ஒரு கடைசி தலமாகும். அகழி அமைப்புடைய கற்ப கிரகமும் கீழே கருங்கல் கட்டமைப்பும் மேலே சுதை அமைப்பும் கொண்ட ஒரே கோவில் இது மட்டும்தான். எங்குள்ள துர்க்கை பார்த்திங்கன்னா இந்த கோவில் துர்க்கை, திருநாகேஸ்வரம், பட்டீஸ்வரம் மூன்றுமே ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. சம்பந்தர் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பொந்திடை தேன் ஊரியன்னு சொல்கிறதுக்கு ஏற்ப கோவில் சாளரத்தில் தேனடை இருக்குது. கிளார் கூற்றத்து பிரம்மதேசம் திருப்புள்ளமங்கலம் புள்ளமங்கலத்து மகாதேவர் கோவில்னு கல்வெட்டில் சொல்லப்படுது. சோழர் கால மிக அழகான கற்றளி கோவில் இது.